அந்த கோகோமேக்ஸ் ஏபிகேஎஸ்ல இருந்து பார்சலில் வாங்கி 1 லிட்டர் வாங்கி 2 மரத்துக்கு 1/2 லிட்டர், இதுல 250 இதுல 250 கொடுத்தேன். குறும்ப கொட்டுறதுக்காக தான் அந்த உரம் வாங்கினேன். இப்போ அது ஷாப் ஆயிருக்கு, கொஞ்சம் 1-2 கொட்டுது, அவ்வளோதான். முன்ன மாதிரி கொட்டல. முன்னாடி அதான் காய் நிறைய பிடிக்காம இருந்தது, இப்போ காய் நல்லா பிடிக்குது. குறும்ப கொட்டுறது நின்று இருக்கு. வேற ஒன்றும் மரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா இருக்கு. I am Saktivelu, railway employees, 20 years back retired. நான் இங்கே சமயபுரத்தில் வந்து வீடு கட்டி 5 தென்னை மரம் வச்சுருந்தேன். 5 தென்னை மரத்தில் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ஒரு 3 மரத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ 2 மரம் இருக்குது. ஏபிகேஎஸ் வந்து எனக்கு இந்த செல்லில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, அதை பார்த்து நான் வாங்கி 5 ட்ரிப்பு வாங்கி டிவைட் பண்ணி 2 மரத்துக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முன்னாடி இருந்தது குறும்ப கொட்டுச்சு, இப்போ குறும்ப கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோகோமேக்ஸ் ஏபிகேஎஸ்ல இருந்து பார்சலில் வாங்கி 1 லிட்டர் வாங்கி 2 மரத்துக்கு 1/2 லிட்டர், இதுல 250 இதில் 250 கொடுத்தேன். அடுத்த மாதத்துக்கு இன்னொரு 1/2 லிட்டர் டிவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி தான் கொடுக்குறேன். இப்போ அடுத்த மாதம் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். அது அந்த கோகோமேக்ஸை அடுத்த மாதம் கொடுத்துட்டு அப்புறம் எகைன் கேட்பாங்க, அப்போ வாங்கிக்க வேண்டியதுதான். வாட்டர் லெவல் தண்ணி 10 நாளைக்கு ஒருக்க கொடுப்பேன். நல்லா ஃபுல்லாக கட்டிடுவேன் தண்ணி. போர் இருக்குது, போர் போட்டு அடிச்சு ஃபுல்லாக நிரப்பிடுவேன். எப்படி இருந்தாலும் 10 நாளைக்கு ஒருக்க காயறதை பார்த்துக்கிட்டு, அது இல்லாமல் இப்படி டெய்லி தண்ணி தொட்டி கிரவுண்டில் தொட்டி நிறைஞ்சிருச்சுன்னா அந்த பேலன்ஸ் வாட்டரை அதுக்கு கொடுப்பேன். 2 மரத்துக்கும் இன்னைக்கு 1 மரம் நாளைக்கு 1 மரம் அப்படி கொடுப்பேன். காய் 3 மாதத்துக்கு இருக்கு. அது நெத்து உழுந்தாதான் பறிக்க ஆரம்பிப்பேன், அது வரைக்கும் பறிக்க மாட்டேன். குறும்ப கொட்டுறதுக்காக தான் அந்த உரம் வாங்கினேன். இப்போ அது ஷாப் ஆயிருக்கு, கொஞ்சம் 1-2 கொட்டுது, அவ்வளோதான். முன்ன மாதிரி கொட்டல. முன்னாடி அதான் காய் நிறைய பிடிக்காம இருந்தது, இப்போ காய் நல்லா பிடிக்குது. குறும்ப கொட்டுறது நின்று இருக்கு. வேற ஒன்றும் மரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா இருக்கு.